Good morning, students. This video deals with Part 6, Unit 2, 12th English Supplementary, A Life of Pi, written by Jan Martel. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் பை பட்டேல் வந்து அந்த லைஃப் போட்டோட ஸ்டாக் என்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அண்ட் தென் அந்த போட்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவது இட் வாஸ் 3.5 feet டீப் இருக்குது, 8 feet ஒயிட் இருக்குது, 26 feet லாங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஏன்னா இது எல்லாமே பிளாக் லெட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதனுடைய எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து இவருக்கு கிடச்சிது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைஃப் போட்டில் 32 people வந்து போகலாம். ஆனால் இப்போ இருக்க நாங்கள் எத்தனை பேர் இப்போ 3 members மட்டும் அதில் போகிறோம். ஆனால் 3 members எப்படி இருக்குது, ரொம்ப க்ரௌடடாக தெரியுதுன்னு சொல்கிறாரு. தென் அந்த போட் ஃபுல்லாக எந்த கலரில் இருக்குன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. எல்லாம் அந்த போட் இன்சைடு. ஆனால் என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ அவங்க உயிர் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக வந்து அந்த கலர் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெதுவாக அந்த டார்பாலின்குள்ளே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னும் ஷிப்பில் அந்த போட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ணி போகிறாரு. அப்படி போகும்போது நிறைய லைஃப் ஜாக்கெட்ஸ் நிறைய இருக்குது. தென் அதை தாண்டி பார்க்கும்போது பக்கத்தில் யார் இருக்கான்னு ரிச்சர்ட் பார்க்கர் வந்து இருக்கார். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? இப்போது நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 62ல் பாருங்கள். A shiver went through my body between the life jackets, partially as if through some leaves I had my first unambiguous clear-headed glimpse of Richard Parker. It was his conscience I could see and part of his back, tawny, striped and simply enormous. He was facing the stern, lying flat on his stomach. He was still except for the breathing motion of his sides. A shiver went through my body. ஸோ அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் தாண்டி பார்க்கும்போது யார் இருக்காருன்னா ரிச்சர்ட் பார்க்கர் இருக்கார். ஸோ அதை பார்த்து நம்ம பாடியில் என்ன ஆகிடுச்சு, ஒரு ஷிவர், ஒரு நடுக்கம், ஒரு பயம் வந்துருச்சு. பிட்வீன் த லைஃப் ஜாக்கெட்ஸ் partially as if through some leaves I had my first unambiguous clear-headed glimpse of Richard Parker. ஸோ அந்த லைஃப் ஜாக்கெட்ஸ்க்கும் த்ரூ சம் லீவ்ஸ்க்கு இடையில என்னென்னா யார் தெரிகிறாங்க அப்படின்னா இந்த ரிச்சர்ட் பார்க்கர் வந்து கிளியராக தெரிகிறார். இட் வாஸ் ஹிஸ் ஹான்சஸ் ஐ குட் சி அண்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் பேக். ஸோ இது இங்கேருந்து பார்க்கும்போது எது பார்க்க ஹான்சஸ் அவருடைய இடுப்பு பகுதி, அதாவது லெக்கு மேலே அப்பர் பார்ட் ஆஃப் லெக். ஸோ அந்த பார்ட் அவருக்கு தெரியுது. ஸோ அந்த பார்ட் ஆஃப் ஹிஸ் பேக் எல்லாமே இவருக்கு தெரியுது. டானி ஸ்ட்ரைப்ட் அண்ட் சிம்பிளி எனார்மஸ். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்குது. சரிங்களா? அதாவது பழுப்பு நிறம் அப்படி ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலர் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் அப்படியே அந்த கோடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சிம்பிளி நம்ம பார்க்கறது ரொம்ப லார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் he was facing the stern, lying flat on his stomach. அப்படியே படுத்திருக்கு. அப்படியே ஸ்டொமக் வந்து அப்படி இருக்கிற மாதிரி அப்படின்னது ஃப்ளாட்டாக படுத்திருக்கு. he was still except for the breathing motion of his sides. ஆனால் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஆனால் இன்னும் என்ன இருக்குது, உயிரோட ப்ரீத்திங், உயிர் இருக்குது. பட் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படி அமைதியாக இருக்குது. I blinked in disbelief at how close he was. He was right there, 2 feet beneath me. ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு, அப்படியே ஒரு நம்பிக்கையில் இழந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே முழிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. இவ்வளோ க்ளோஸாக நமக்கு இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இவருக்கு கீழே பக்கத்தில் எவ்வளோ இருக்குது, பினீத் என்னது 2 feet தான். ஸோ ரிச்சர்ட் பார்க்கருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, வெறும் 2 feet தான் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் ஐ குட் ஹாவ் பிஞ்ச்டு இஸ் பாட்டம். And between us there was nothing but a thin tarpaulin easily got round. ஸோ அப்படியே ஸ்ட்ரெச்சிங் அப்படியே படுத்துருக்கு. அப்படியே ஐ குட் ஹாவ் பிஞ்ச்டு ஹிஸ் பாட்டம். நான் பார்த்து நினச்சது என்ன பண்ண, அதை கிள்ளி இருக்கலான்னு சொல்கிறாரு. அண்ட் பிட்வீன் அஸ், எங்கள் 2 பேர்த்துக்கும் இடையில் நத்திங், ஒன்றுமே இல்லை, ஒரு டார்பாலின் தான் இருக்குது. ஈஸியாக என்ன பண்ணலாம், அதில் நம்மளை வந்து கேட்ச் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு க்ளோஸாக யார் இருக்கா, பை பட்டேலும் டைகரும் இருக்காங்க. காட் ப்ரிசர்வ் மீ. ஸோ உண்மையிலே ஆனது
யார் தான் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் யார் தான் அவரை ப்ரிசர்வ் பண்ணும்? ஒன்லி த காட். No supplication was ever more passionate, yet more gently carried by the breath. I lay absolutely motionless. I had to have water. I brought my hand down and quietly undid the hasp. I pulled on the lid. It opened onto a locker. I looked down between my legs. I thought I would faint for joy. ஸோ கடவுள் தான் என்ன பண்ணும்? அவரை காப்பாற்றணும். ஏன்னா அந்தளவுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக கடவுள், ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த டயருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாரு, கடவுள் தான் வந்து அதை வந்து காப்பாற்றணும், என்ன ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாரு, கடவுளை வேண்டார். அண்ட் தென் நோ சப்ளிகேஷன் வாஸ் எவர் மோர் பேஷனேட் எட் மோர் ஜென்ரலி கேரிட் பை பிரீத். அதாவது நோ சப்ளிகேஷன் அந்த இடத்துல என்ன மீனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஆர் ப்ரேயர். ஸோ அப்போது ஏதாவது ரொம்ப எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படி ரொம்ப அமைதியாக என்ன பண்ணுறாரு, கடவுள் ப்ரே பண்ணுறார். ஏன்னா சின்ன ஒரு மூச்சு ஓட்டுற சத்தம் கேட்டால் கூட என்னாகும், அந்த டைகர் வந்து என்ன பண்ணலாம், சடனாக வந்து வேக்கப் ஆகலாம். ஏன்னா இப்போ வந்து அமைதியாக இருக்குது, அது எந்த ஒரு சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இவர் போடக்கூடிய சத்தத்தில் என்ன ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கார், எந்த ஒரு சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்கார், எந்த ஒரு சத்தமே போடலை. அண்ட் தென் ஐ லே அப்சல்யூட்லி மோஷன்லெஸ். அப்படியே சின்ன ஒரு அசைவு கூட என்னது இல்லாமல் இருக்கார். ஐ ஹேட் டு ஹாவ் வாட்டர். ஐ பிராட் மை ஹேண்ட் டவுன் அண்ட் குவைட்லி அன்டிட் த ஹாஸ்ப். ஸோ கண்டிப்பாக எனக்கு இப்போ வாட்டர் தேவை. ஐ ஹேட் டு ஹாவ் வாட்டர். கண்டிப்பாக வாட்டர் அப்படி ட்ரிங்க் பண்ணி அந்தளவுக்கு ஹெவி தர்ஸ்டி. ஸோ ஐ ப்ராட் மை ஹேண்ட் டவுன். அப்படியே மெதுவாக ஒரு கையை கீழே கொண்டு போகிறாரு. அண்ட் குவைட்லி அன்டிட் த ஹாஸ்ப். அங்கே இருக்கக்கூடிய தாழ்பால் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஐ புல்ட் ஆன் த லிட். மேல் இருக்கிற லிட்டை இழுக்கிறார். இட் ஓப்பன் ஆன் டு எ லாக்கர். ஓப்பன் பண்ணது அடுத்த லாக்கருக்கு. ஐ லுக் டவுன் பிட்வீன் மை லெக்ஸ். 2 லெக்ஸ் கீழே பார்க்குறாரு. ஐ தாட் ஐ வுட் ஃபெயின் ஃபார் ஜாய். நான் நினைக்கிறேன் என்னோடய சந்தோஷத்தில் என்ன ஆகிடுச்சு, அப்படி அதை கீழே பார்த்து அந்த லாக்கரை பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன். அந்த சந்தோஷத்தில் என்ன ஆகிடுச்சு, எனக்கு ஃபெயிண்ட், மயக்கம் ஆகிட்டேன்னு சொல்கிறார். த ஓப்பன் லாக்கர் கிளிஸ்டன்ட் வித் சைனிங் நியூ திங்ஸ். இந்த லாக்கர் ஓப்பன் கூட அந்த லாக்கர் அப்படியே பளபளன்னு அப்படியே மின்னுது. இந்த நியூ திங்ஸ்லாம் அப்படியே பளபளக்குது. ஓ த டிலைட் ஆஃப் த மேனுஃபேக்சர்ட் குட், த மேன் மேட் டிவைஸ், த கிரியேட்டட் திங்ஸ். அதுக்குள்ளே நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய மனிதனால் உருவாக்கப்பட்ட டிவைஸ் அண்ட் நிறைய திங்ஸ் வந்து உள்ள அப்படியே இருக்குது. தட் மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிவீலேஷன் brought an intensity of pleasure, a heady mix of hope, surprise, disbelief, thrill, gratitude, all crushed into one. Unequaled in my life by any Christmas, birthday, wedding, Diwali, or other gift-giving occasion. I was positively giddy with happiness. ஸோ அந்த நிறைய திங்ஸ் இருக்கு, அப்படியே ரொம்ப கிளிஸ்டர்ன், ரொம்ப அப்படியே பளபளக்குது. தட் மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிவீலேஷன் brought an intensity of pleasure. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியலுடைய அப்படியே ரிவீலாக பண்ணிக்கிறத பார்க்க ரொம்ப மனசுக்கு பயங்கரமான ப்ளஷர், டீப் ப்ளஷர் அவருக்கு சந்தோஷம் வருது. ஹெட்டி மிக்ஸ் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கை வருது. ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஆச்சரியம் வருது. டிஸ்பிலீஃப், நம்பிக்கையற்ற தன்மையும் வருது. த்ரில், உற்சாகம் வருது. கிராட்டிடியூடு, ஒரு தேங்க்ஃபுல்னஸ் வருது. ஆல் க்ரஸ்ட் இன் டு ஒன், எல்லாமே என் மனசுக்குள்ளே அவ்வளோ விஷயம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இப்போது. ஸோ அன்ஈக்குவல்டு இன் மை லைஃப் பை எனி ஃபெஸ்டிவல்ஸ். இது மேலே கீழே சொன்ன எந்த ஃபெஸ்டிவல்ஸ் என்ன பண்ண முடியாது, அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவல் ஆக முடியாது. கிறிஸ்மஸ் ஆகட்டும், பர்த்டே ஆகட்டும், வெட்டிங் ஆகட்டும், தீபாவளி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அதுக்கு ஈக்குவல் ஆகும். இட்ஸ் அன்ஈக்குவல் டு இட் அப்படின்னு சொல்கிறார். தென் ஐ வாஸ் பாசிட்டிவ்லி கிட்டி வித் ஹாப்பினஸ். உண்மையிலே எப்படி இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எந்த அளவுக்கு வந்து என்னது நான் ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறார். மை ஐஸ் இமீடியட்லி ஃபெல் அப்பான் வாட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். சர்ச்சிங் ஃபார். ஸோ இவர் என்ன விஷயத்தை வந்து தேடிட்டு வந்தாரோ, ஸோ அந்த விஷயத்தை இப்போ என்ன பண்ணிடுச்சு, அந்த ஐஸ் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. என்ன அவர் ரொம்ப மோஸ்ட்டாக வேணும் தேடிட்டு கூடிய விஷயம், சர்ச் பண்ணிட்டு கூடிய விஷயம் அது வாட்டர். ஸோ அதை இப்போ ஐஸ் வந்து கேப்சர் பண்ணிடுச்சு. வெதர் இன் எ பாட்டில், a tin can or a cotton.
வாட்டர் இஸ் அன்மிஸ்டேக்கபிளி பேக்கேஜ்டு. எதில் இருந்தாலும் சரி, அது டின்னில் இருந்தாலும் சரி, கேனில் இருந்தாலும் சரி, பாட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் எதில் இருந்தாலும் சரி, ஆனால் நீட்டாக அன்மிஸ்டேக்கபிளி பேக்கேஜ்டு, எந்த ஒரு குறையில்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணியிருக்காங்க. On this lifeboat, the wine of life was served in a pale golden cans that fit nicely in the hand. ஸோ இந்த லைஃப் போட் உயிரை வந்து என்னது, இந்த வைன் ஆஃப் லைஃப், இந்த ட்ரிங்க் ஆஃப் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பேல் கோல்டன், லைட் கோல்டன் கலர் இருக்கக்கூடிய அந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஈஸியாக நம்ம கையில் வந்து ஹேண்டில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணியிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் செட் த விண்டேஜ் லேபிள் இந்த பிளாக் லெட்டர்ஸ். ஸோ அதுக்கு மேலே ட்ரிங்கிங் வாட்டர்னு லேபிள் ஒட்டி இருக்காங்க. ஹெச்பி ஃபுட்ஸ் லிமிடெட் வேர் த வின்டர்ஸ். ஸோ இது வந்து என்னது, ஹெச்பி ஃபுட்ஸ் லிமிடெட் தான் இது வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 500 மில்லி வேர் த கண்டென்ட்ஸ். ஸோ அது எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லி ஆஃப் லிட்டர். There were stocks of these cans, too many to count at a glance. ஸோ நிறைய இருக்குது, நிறைய பாட்டில்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளான்ஸில் வந்து கவுண்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பாட்டில்ஸ் வந்து நிறைய இருக்குது. தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63 பாருங்கள். With a shaking hand, I reached down and picked one up. It was cool to the touch and heavy. I shook it. The bubble of air inside made a dull glub glub sound. I was about to be delivered from my hellish thirst. My pulse raced at the thought. I only had to open the can. I paused. How would I do that? இப்போது வித் ஷேக்கிங் ஹேண்ட், ரொம்ப அப்படி கையில் அடங்கிட்டு இருக்கு, ஏன்னா அவ்வளவு தாகம், அண்ட் தென் பயமும் கூட. பக்கத்தில் யார் இருக்கா, ரிச்சர்ட் பார்க்கர் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, ஐ ரீச் டவுன் அண்ட் பிக்டு ஒன் அப், ஒரு பாட்டில் கையில் எடுக்கிறார். இட் வாஸ் கூல் டு த டச் அண்ட் ஹெவி. பார்க்கறதுக்கு டச் பண்ணுறது ரொம்ப கூலாக இருக்குது, அதே போல் ரொம்ப ஹெவியாகவும் ஹார்டாகவும் இருக்குது. ஐ ஷூக் இட், நல்லா ஷேக் பண்ணுறாரு. ஸோ ஷேக் பண்ணும்போது த பபுள் ஆஃப் ஏர் இன்சைட் மேட் எ டல் கிளப் கிளப் சவுண்ட். அப்படியே பாட்டிலுக்குள்ளே இது பண்ணும்போது ஷேக் பண்ணும்போது அப்படியே ஒரு சவுண்டு, கிளப் கிளப்னு ஒரு சவுண்ட் வருது. ஐ வாஸ் about டு பி டெலிவர்ட் ஃப்ரம் மை ஹெல்லிஸ் தர்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை ஓப்பன் பண்ணி என்னுடைய ஹெல்லிஸ் தர்ஸ்ட், அந்த நரக மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாகத்தை என்ன பண்ணணும், என்ன சொல்கிறது, ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதுதான். ஸோ மை பல்ஸ் ரேஸ்ட் அட் த தாட். அப்படி இப்போ குடிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுச்சு, பல்ஸ் ரேட் அப்படியே ரைஸ் ஆகிடுச்சு, ரேஸ்ட் அப்படி ஓடுது, ரேஸ்ட்னா வேகமாக ஓடுது. ஐ ஒன்லி ஹேட் டு ஓப்பன் த கேன். ஸோ நான் என்ன பண்ணோம், ஒன்லி வந்து பாட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ எல்லாம் கையில் ரெடியாக இருக்குது. ஐ பாஸ்ட், பாட்டில் ஓப்பன் பண்ண அப்படியே அமைதியாக ஸ்டாப் பண்ணி நிற்கிறேன். ஹவு வுட் ஐ டூ தட், அது எப்படி ஓப்பன் பண்ணணும், பாட்டில் எல்லாம் கையில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் அவர் யோசிச்சுட்ருக்கார். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் பார்க்கருக்கு பக்கத்துலேயே யார் போயிட்டா, பை பட்டேல் போயிருக்காரு. ஸோ அப்படி பக்கத்தில் போன உடனே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே பயத்தில் அப்படியே நடுங்குது. ஸோ அப்படியே கிளியராக அந்த டைகரை பார்க்குறாரு. ஈவன் தென் அவருடைய மனசில் என்னது, ஒரு வாட்டருக்காக அவருடைய தர்ஸ்டி தாங்க முடியும், வாட்டர் சர்ச் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், ஸோ அதுதான் என்னது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. இனிமே ஒரு வழி என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு எந்த பொருளுக்காக அவர் சர்ச் பண்ணி போகிறாரோ ஸோ அந்த பொருள் அவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அதாவது அந்த ஹாப்பி வந்து அவரால் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்லவே முடியல. ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் அக்கேஷன்ஸ் வந்தாலும் கூட அதுக்கு ஈக்குவல் ஆக முடியாது. அது எல்லாமே என்ன தான், அன்ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹாப்பினஸ் வந்து யாருக்கு வந்திருக்குன்னா பை பட்டேலுக்கு வந்திருக்கு. அண்ட் தென் அந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் தான், பேல் கோல்டன் கேன்ஸில் வந்து பாட்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 மில்லி லிட்டர் பாட்டில். அதே போல் ஹெச்பி ஃபுட்ஸ் லிமிடெட் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இந்த வாட்ரு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் இருக்குது, ஒரு பாட்டில் கிடையாது, நிறைய பாட்டில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே இருக்குது. ஸோ எனிவும் ஒரு வழி என்ன பண்ணிட்டாரு, ஒரு பாட்டிலை வந்து கையில் எடுத்துட்டாரு. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கூலாக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஹெவியாகவும் அதை வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பாட்டிலை ஷேக் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார். சரிங்களா? ஸோ நாளைக்கு வீடியோவில் அவர் ஓப்பன் பண்ணாரா
வாட்டர் ட்ரிங்க் பண்ணாராங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.